ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மயிலாடுதுறை விஜயன் லாஃப்ட் கர்ணப்புறாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், யாரும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். அப்போ தான் அவங்க லாஃப்ட்டில் என்ன மாதிரி புறாங்களாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, எவ்வளோ குவாலிட்டியாக பேட்லாம் வச்சுருக்காங்க, எப்படி ப்ரீடிங்லாம் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவாக இருக்கும். அதுக்காக நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, விஜயனோட ரெட் லைனேஜ் புறாங்களை மட்டும்தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நல்ல குவாலிட்டியான ரெட் லைனேஜ் புறாங்களை இன்னமும் தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ணுறது அண்ணன் மட்டும்தான் நான் சொல்லுவேன். சோப்பு புறாங்களை இவ்வளோ குவாலிட்டியெல்லாம் யாரும் இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணல, எல்லாம் அவங்க உடச்சி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது நான் என்னோடய பர்சனல் இதை பற்றி சொல்கிறேன். நான் அண்ணன்ட்ட பார்த்த புறாங்க அப்படி தான் இருந்தது. இந்த வீடியோவில் விஜயனோட பழைய புறாக்களும் இப்போ உள்ள ஜென்ரேஷன் புறாக்களையும் எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் எப்படிலாம் பேடு அவங்க மெயின்டைன் பண்ணாங்க, எப்படிலாம் புறாங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு இது தெரியும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி போட்டிருக்கேன். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே விஜயன்கிட்ட புறாங்க சிவப்பு புறாங்கலாம் வாங்கியிருக்கேன். விலைக்கு தான் வாங்கியிருக்கேன். அதோடய பறவை எனக்கு பிடிச்சிருந்ததுனால தான் திருப்பி அவங்கள்ட்ட போய் பேடு நான் விலைக்கு எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட டேரெக்டாக அந்த கூண்டை போய் பார்க்கும்போது புறாங்களோட குவாலிட்டி அப்படி இருந்ததுங்க. எல்லா பேடுமே சிவப்பு புறாங்களை இன்ன வரையும் நாகப்பட்டினத்தில் இதே குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது அண்ணன் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு என்னோடய பர்சனலாக அதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் இருக்க எல்லா புறாவுமே என்கிட்ட பறந்தது. இந்த 6 புறாங்களுமே என்கிட்ட பறந்தது. 5 சிவப்பு புறா, ஒரு சீனி புறா, எல்லாமே என்கிட்ட பர்சனலாக பறந்தது. இதில் எல்லா புறாவுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதில் இந்த சீனி புறாங்கன்னு வந்துச்சுனாலே விஜயன்கிட்ட சிவப்பு புறாங்களை தாண்டி பறக்கும். அந்த ஸ்டாண்டர்டுன்னு சொன்னால் அந்த விஜயன்கிட்ட அந்த சிவப்பு புறா ஸ்டாண்டர்டான பறவை இருக்கும். அதில் மேக்ஸிமம் 6 to 7 மணி நேரம் பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த புறாங்களுக்கு இருக்கும். நம்ம எந்த மருந்து எதுவும் செய்யாத பறக்கக்கூடிய புறாங்க. இதுக்கு முன்னாடி நான் சிவப்பு புறாலாம் வச்சுருந்தேன், ஓட்டியிருக்கேன். என் குருநாதர்லாம் சிவப்பு புறாலாம் கொடுத்துருக்காங்க. அதில் புறா பறக்கும். ஆனால் அந்தளவுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. அதனால் நான் ஒரு கொஞ்சம் நாளாக சிவப்பு புறாங்களே நான் எடுத்துட்டேன் நம்ம வீட்டிலேருந்து. அதுக்கப்புறம் விஜயண்ண பழக்கம் அவங்க புறா கொடுத்து நம்ம ஓட்டினோம். அந்த புறாலாம் நல்லா கேரண்டியாக பறந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம லாஃப்ட்லேயே சிவப்பு புறாங்களில் கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு. நம்ம நண்பர் திருச்சி ஜாவா, திருச்சி சபானந்த் அவங்களாம் நமக்கு கொஞ்சம் கர்ணப்புறாவில் எல்லாம் இது பண்ணாங்க. அதே போல் விஜயண்ணன் புறாங்களும் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பறந்துட்டுருங்க. இந்த வருஷமும் நம்மக்கிட்ட இந்த கர்ணப்புறாங்க இருக்குது. நம்ம ஒரு 7-8 புறா தயார் பண்ணி வெட்டி போட்டு வச்சுருக்கோம். சிக்ஸ்லேயே அதோட புறாங்க அந்த புறா 4 மணி நேரத்துக்கிட்ட அடித்து பறக்குதுங்க. ஒன்றுமே பண்ணாமல் 4 மணி நேரம், அந்த 3ஆவது நாள் 4ஆவது நாளே அந்த 4 ஹவர் கண்டினியூவாக வந்துடுதுங்க. நமக்கு அது போதும்னு சொல்லிட்டு நம்ம வெட்டிலாம் போட்டு வச்சுருக்கோம் அந்த புறாங்களை. நான் விஜயன்கிட்ட கேட்கும்போதெல்லாம் அவங்க சிவப்பு லைனை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னோடய பெரிய சிவப்பு லைன் புறா அடிக்காது, ஆனால் அதோட பிள்ளைங்கள்லாம் கேரண்டியாக அடித்து பறக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆண்டு தான் அண்ணனோட பெரிய சிவப்பானு. இதோட பிள்ளைங்கள்லாம் எல்லாமே நார்மலாக எல்லாமே அடிக்குதுங்க. சிங்கிள் அடியிலேருந்து டபுள் அடி வரையும் கண்டிப்பாக இருக்கும் அடியில். பறவைக்கு எந்த இதுவுமே இருக்காது. சீனி புறாங்க வந்தால் மட்டும் ரன்னிங்கில் அடித்து போகிற இது கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் அது நம்ம விஜயனன்ட்டையும் பறந்துருக்கு, மனோரன்ட்டையும் புறா பறந்துருக்குங்க. அந்தளவுக்கு அடித்து பறந்துருக்குங்க புறாங்க. இந்த புறாக்களோட சிவப்பு புறாக்களோட ஆரிஜின் எங்கன்னா, அவங்க குருநாதர் கொடுத்த புறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க குருநாதர் பேர் திருச்சி கலியன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு வந்த புறாவை இன்னமும் அந்த லைனேஜ் உடையாமல் அந்த சிவப்பு லைனை இன்னமும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இவங்க புறா வச்சு அந்த பேடை இன்னமும் குவாலிட்டியாக அந்த டெம்பரோட இன்னமும் மெயின்டைன் பண்ணி புறாங்க அதுலேயும் பறக்குதுங்க. அடிப்படை மட்டும் சொல்கிறாங்க. கொடுக்குற இடத்துலலாம் புறாங்க நல்லா கேரண்டியாக பறக்குது. அண்ணங்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக புறா பறந்து வின் பண்ணியிருக்குங்க. அப்புறம் என்கிட்ட புறா பறந்துருக்கு இந்த புறாங்களை. நம்மளால் டோர்னமெண்ட் விட முடியல. ஆனாலும் டோர்னமெண்ட்டுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி வரையும் நம்மள்ட்ட நல்லா கேரண்டியாக புறா பறந்துச்சு இந்த சிவப்பு புறாங்க. நம்ம கொஞ்சம் வெளியில் வரதுனால அந்த புறாங்களாம் அண்ணன்ட்டே விட்டு வந்துட்டோம். இந்த சிவப்பு லைனேஜ் புறாங்களாம் எந்த புறாமே என்கிட்ட அடிப்படலை. ஒரு நாள் காய்ச்சலில் இருந்தாலும் அந்த புறாங்க அந்த வீடை தேடி கரெக்டாக வந்துடுதுங்க. மிஸ் ஆனாலும் பக்காவான ரெட் லைனேஜ் பேடு. அது மட்டும் இல்லாமல் இவங்க லைனில் கர்ணப்புறாவில் கொண்டையெல்லாம் வரும். ஃபேன்சி மாதிரி கொண்டையும் வரும். அது சிவப்பாக இருக்கட்டும், சீனியாக இருக்கட்டும், மாடையாக இருக்கட்டும், எல்லா கலர்லேயுமே கொண்டை புறாங்க வரும். அதுலேயும் புறாங்க பறக்கும். நம்ம ப்ரொஃபைலில் கூட இந்த கொண்டை புறாங்களோட ஃபோட்டோ வச்சுருக்கேன். இந்த வீடியோலையும் அந்த கொண்டை புறாங்களோட வீடியோ மென்ஷன் பண்ணியிருக்கேன். நல்லா பக்காவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் அது விஜயனோட பழைய பெரிய புறாங்க எல்லாமே. மொத்தக்கிட்ட அவங்கள்ட்ட ஒரு 8 பெரிய மேலுங்கிட்ட வச்சுருக்காங்க. ஃபீமேலில் ஒரு 7-8 ஃபீமேல் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீனி புறாங்களும் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த வீடியோ நம்ம தனியாக பார்ப்போம். சீனி புறாங்க, சப்ஜா புறாங்கலாம் தனியாக பார்ப்போம். இதில் நம்ம சிவப்பு புறாங்களை மட்டும் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிவப்பு புறாங்களை மட்டும் நம்ம எடுத்து இந்த இதில் பண்ணோம். அதுலேயும் கொஞ்சம் புறாங்க சீனி, சப்ஜாலாம் வந்திருக்கு. நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியல. அதனால் இதில் சேர்த்து போட்டிருக்கேன். இவங்க ஜதையில் வர புறாங்கெல்லாம் எப்படின்னா, ஒரே ஜதையிலே சிக்ஸ் வரும். அதில் ஒரு புறா என்னென்னா மேங்கையாக நின்றும் பறக்கும், மேங்கையாக நின்று அடித்து பறக்கும். இன்னொரு புறா கையிலே ரன்னிங்கில் அடித்து போகிற புறாங்களும் இருக்குது. அந்த மேங்கையில் அடிக்கிற புறாங்க தொங்காமல் அடிச்சுட்டு தொங்குன்னு சொல்லுவாங்க ஒரு ஏரியாவில்.
சில டைம்லலாம் அடிச்சுட்டு கீழே இறங்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நின்ன இடத்துலேருந்து அடித்து போகிற ப்ராங்க் தான் அந்த ப்ராங்கு. இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.